அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இரவினில் வரும் நிலவுக்கென்ன. அதுதானே சொன்னீங்க, எனக்கு என்னன்னே தெரியல. நீங்க பாடினதுல எனக்கு அதான் ஞாபகம் வந்து. தேங்க்யூ அனில் ஸ்ரீவாசன், அவர் ஒரு லெஜண்ட். இவ்வளோ வேகமாக நான் இங்கே ஓடி வந்ததுக்கு காரணம், எனக்காக ஒரு 3 மனிதர்கள் வந்திருக்காங்க இங்கே. அண்ட் தமிழ் சினிமாவோட ஒரு மிக பெரும் லெஜண்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும், ஆண்டி அங்கிள், தம்பி தங்கச்சி, டே பச்சை சட்டை, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் விசேஷம் போனி கபூர் அவர்கள் பேவ்யூ ஃபிலிம் சார்பா, ஜி சினிமா, ஜி ஸ்டுடியோஸ் அண்ட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க எல்லாரோட சார்பா, என்னோட டீம், நானு சரவணன் சார் சார்பா, என்னோட கம்ப்ளீட் காஸ்ட் அண்ட் க்ரூ, லெஜெண்டரி ஆக்டர் சத்யராஜ் மற்றும் ஊர்வசி, கேபிஎஸ்சி லலிதா அவங்க நம்ம கூட இல்லை, அப்பர்ணா பாலமுரளி, மொத்த என் படத்தில் நடித்த அனைவரையும் சார்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வீட்டில் விசேஷம் ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம வீட்டு விசேஷமாக மாற்றி வந்த எல்லாருக்கும் நன்றி. நான் சொன்ன அந்த 3 பேர் வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, டைரெக்டாக ஆக்சுவலாக சம்மந்தமே கிடையாது. 3 பேர் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது, இன்னைக்கு கிரீஷ் நீங்கள் இப்படி ஏதோ ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி நிற்கிறீங்க. 3 பேர் வந்து இப்போ வெளில நான் சினிமா ஒரு சாதாரண ரசிகன், சினிமாவில் வரணுங்கிற ஒரு ஆசைலாம் இல்லாமல் சினிமா பார்க்கறது தான் ரொம்ப பெரிய ஒரு. தேங்க்யூ அனில், தேங்க்யூ ஸோ மச். இது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இன்னும் 5 பாட்டு பாடுறவங்க அந்தாக்ஷரி விளையாடலாம். வெறும் தேட்டரில் படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக நம்மள எல்லாருக்குமே வெளிலேருந்து பார்க்கும்போது சினிமாவில் இவர் பெரிய லெஜண்ட், இவர் ஒரு ஐகான், இந்தியாவிலே இவர் தான் பெரிய இயக்குனர், தமிழ்நாட்டிலே இவர் தான் பெரிய பெரிய இயக்குனர் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளே வந்து நிறைய நினச்சிப்போம். பட் இப்போ நான் வந்து 2012-13 நினைக்கிறேன், சுந்தர் சி சார் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு தீயாவலை சீனகுமார் படத்தில் நடிக்க வச்சார். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆக போகுது. அண்ட் ஒரு 3 படத்தை எழுதி எங்கள் டீமோடு நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னும் போது, இந்த 4-5 வருஷத்தில் நான் பார்த்த சினிமா, எனக்கு புரிய வச்ச சினிமா, யார் ஆக்சுவலாக வந்து லெஜண்ட் அப்படின்னு என் கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு காமிச்சிது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நான் இது வரைக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சுந்தர் சி சார் எதுக்குமே கூப்பிட்டதே கிடையாது. அவர்கிட்ட நான் போயிட்டு இதுக்கு வாங்க அதுக்கு வாங்கன்னு கேட்டதில்லை. பட் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். அது சொல்லும்போது சும்மா ஜோடிக்கப்பட்ட கதமாக இருக்கும். நான் உண்மை, நான் டைரக்டராக வந்த புதுசில் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன். அந்த பார்ட்டியில் பயங்கரமெல்லாம் பார்ட்டினா எப்படி இருக்கும், ஜெயஜன்லாம் டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக சரக்கு கிறக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பார்ட்டியோட கார்னரில் ஒரு டேபிள், ஒரு இருட்டு அமைதியாக யாருமே பார்க்காத ஒரு மூலையில் ஒரு டேபிள். அந்த டேபிளில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த 5-6 பேரில் 3 பேர் இங்கே இருக்காங்க. சத்யராஜ் சார், வாஸ் சார், ரவிக்குமார் சார். பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. நான் அவனை சத்யராஜ் சார் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் போய் அவர் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்போ வெளியில் ஒரு கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து ஒரு கேரக்டர் இறங்குறாங்க. சத்யராஜ் சார் பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு, யார் தலைவர் இதுன்னு. இவர் தான் இந்த ஹீரோ. இப்போ இந்த படம் வந்து ஆமாம்மா சூப்பர் ஹிட்டில், ஓ அந்த ஹீரோ வராரு. உடனே கூட்டம் எல்லாம் போய் அவரை போய் சுற்றுது, ஃபோட்டோஸ் கீட்டோஸ், அவரை கூப்பிட்டு வராங்க, பாருக்கு போகிறாங்க, மறுபடியும் டான்ஸ் ஃப்ளோரு, அவரை சுற்றி எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அவர் ஆடுறாரு, டயர்டாகிறாரு, போதையில் மயங்கி வர்றாரு, தூக்கிட்டு போகிறாங்க காரில். சார் டயர்டாக இருக்காருன்ட்டு. இதெல்லாம் மூலையில் இந்த கார்னரில் 6 பேர் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க அமைதியாக. இது நடந்து அடுத்த வருஷம் அதே இடம், அதே மாதிரி ஒரு பார்ட்டி, அதே கார்னர் டேபிள், அதுலேயே அந்த 5-6 பேர் அப்படியே இருக்காங்க. இப்போ ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அதே மாதிரி பரபரப்பு. ஆனால் இவர் வேற. அதே மாதிரி பரபரப்பு. எல்லாம் போய் கை தட்டுறாங்க, எல்லாம் கூப்பிட்றாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அவர் ஒரு ஸ்டேஜில் மயங்கி விழுறாரு, போகிறாரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் அப்படி வந்தவருக்கு இந்த வருஷம் பார்ட்டிக்கு அழைப்பே விடப்படலை. இந்த வருஷம் வந்தவர் அடுத்த வருஷம் வரல. வருஷம் வருஷம் அந்த முகங்கள் மாறுது. ஒரு வெற்றியாக முகங்கள் வருது ஒழிய அது நிரந்தரங்கிறது அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் முடிவு பண்ணேன், அங்கே லைம் லைட்டில் ஆடுறத விட இந்த கார்னர் டேபிளில் வேடிக்கை பார்க்குறவங்க ஒருத்தங்களா நம்ம இப்படியா சர்வை பண்ணணுன்ட்டு. ஸோ அவங்க எனக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த பாடத்தில் கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு அவங்க கூட ஒரே ஸ்டேஜில் நிற்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பாலாஜி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. சினிமாவை ரொம்ப ரொம்ப ஹானஸ்டாக நேசித்து அதை வந்து பயங்கர சின்சியராக எடுத்து வேலை செஞ்சோம் அப்படின்னா எத்தனை வருஷம் இங்கே நிலச்சி நிற்கலாம், எத்தனை வருஷம் எத்தனை ப்ரொடியூசரை நல்லா வந்து அவங்க ஹாப்பியாக வாங்க இன்னொரு படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேலை பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் வெறும் ப்ரொடியூசரை மதிக்கிறது சினிமாவுக்கு நல்லது அப்படின்னா அந்த படத்தை மதித்து அந்த கிராஃப்டை மதித்து மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மட்டும். இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கலான்னு அது எல்லாத்தையும் என் படத்தில் திணிக்கணும்னு கிடையாது. மக்களுக்கு இது தேவைன்னா இது தேவை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு லெஜெண்டரி 3 ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள தான் ஹானர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். இவங்களால சினிமாவில் வந்து அழிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் ஒருத்தர் கூட கிடையாது.
அண்ட் இன்னைக்கு இவங்களோட படங்களில் டிவியில் போட்டாலும் அப்படி உட்காந்து நம்ம பார்ப்போம். அது பி வாசு சார் ஆகட்டும், KS ரவிக்குமார் சார் ஆகட்டும், சுந்தர் சி சார் ஆகட்டும், இவங்க 3 பேர் தான் இந்த 5 வருஷத்துல என் கண்ணு முன்னாடி நான் வெளிலேருந்து பார்த்த சினிமாவில் எனக்கு பெரிய ஐகான்ஸ் இருந்தாங்க. நான் வேற யாரையோ லெஜெண்டாக பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு டீமாக, நாங்கள் யங் டீம், பெரிய ஆளுங்களாம் கிடையாது. பட் ஆனால் இவங்க படத்தில், இவங்க படங்கள் மாதிரி 1% எங்களால் படங்கள் எடுக்க முடிஞ்சது, இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அந்த படங்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுது அப்படின்னா அதுவே நாங்கள் ஒரு பெரிய வரமாக நினைக்கிறோம். அதே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக. உங்கள் படம் KS ரவிக்குமார் சார் படம் மாதிரி இருந்தது, சுந்தர் சி சார் படம் மாதிரி இருந்தது, பி வாசு சார் படம் மாதிரி இருந்ததுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட we will be very proud as a team. இன்னைக்கு ராஜமௌலி சார் இருக்காங்க, இல்லைனா வந்து KGF எடுத்த டைரக்டர் இருக்காரு, சங்கர் சார் இருக்காரு, எல்லாமே சொல்றாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே நான் சுந்தர் சி சாரோட முதல் படத்தில் நடிக்கும்போது கற்றுக்கிட்டது தான் அது. 40வது நாளைக்கு என்ன ஷூட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து முதல் நாள் சாயங்காலம் பேப்பரில் பார்த்தா இருக்கும். அவ்வளோ பிளானிங். ஸோ ஒரு செகண்ட் கூட ப்ரொடியூசர் டைமை வேஸ்ட் பண்ணாமல், ஆர்டிஸ்டோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் அந்த படத்தை சொன்ன டேட்டில் முடிச்சு ரிலீஸ் பண்ணி அது ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற படமாக மாறினதுனால தான் என்கிட்ட நான் ஒரு வாட்டி சினிமாவில் யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பி வாசு சார் காலையில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஷூட்டிங்னா அப்படியே கண்ணிலே பார்த்துட்டு ஓகே இந்த டைமில் இது இவ்வளோ ஆகும், இவ்வளோ செலவாகும், இன்றைக்கி இப்போ முடியும் அப்படின்றத சொல்லுவார்னு. இந்த மாதிரி பிளான் பண்ணி KS ரவிக்குமார் சார் அந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால தான் இன்றைக்கும் முத்து, படையப்பா, நடிகன், உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி இந்த படங்கள்லாம் எத்தனை வாட்டி போட்டாலும் நம்ம திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மேடையை, ஆடியோ லான்ச் மேடையை அவங்கள கௌரவப்படுத்துகிற ஒரு மேடையாக மாற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் எங்களோட ஒரு மாதம் முன்னாடி ஆடியோ லான்ச்னோட ஃபஸ்ட்டு பிளானே. அண்ட் அவங்க 3 பேரும் கிரேஷியஸ் இனஃப் டு அக்செப்ட் மை இன்விடேஷன். 3 பேருமே அவங்க மேலே வச்சிருக்கிற மியூச்சுவல் லவ் எப்படி தெரிஞ்சு, ரெஸ்பெக்ட் எப்படி தெரிஞ்சுன்னா, சார் வராரா, சார் வராரா, சார் வராரான்னு 3 பேரும் கேட்டாங்க. 3 பேருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்ததுக்கு. அண்ட் முதலாவதாக வந்து இது எந்த அடிப்படையிலன்னு தெரியல, நான் வந்து ஆக்சுவலாக சீனியாரிட்டி அடிப்படையில் வயதை வச்சு கூப்பிடலான்னு நினச்சேன். ஆனால் ஒருத்தர் 2 பாட்டில் தண்ணி குடிச்சிட்டாரு. அவர் வந்து எங்கேயோ போகணும், ரெட் ஹில்ஸ் வரைக்கும் AR ரஹ்மான் சார் ரிசப்ஷனுக்கு போகணுன்றதுனால ஆர்டரில் இருந்த பி வாசு சார் எனக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி 2வதாக வாங்க சார், ஆனால் முதலாவதாக KS ரவிக்குமார் சார் அமுச்சு வச்சிடலாம், ஆனால் வா உங்கள் பெர்மிஷனோடய அவரே கூப்பிட்டுட்டா. அதுதான் நானும் நினச்சேன். நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அது ஒய்ஃபெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ பிளான் பண்ணபடியே கிட்டத்தட்ட 40 years journey as a successful director, still he is busy in multiple language. And இதே விஷயம்தான் ஒரு ப்ரொடியூசரை சினிமாவில் இன்னைக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது 150 கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுத்து அதில் 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்தாலே பயங்கர சந்தோஷப்படும் போது என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் இவங்க 3 பேர் தான். நாங்கள் வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்க ஆரம்பிக்கல. நாங்கள் எடுக்கிற படத்துலேருந்து, நாங்கள் எடுக்கிற பட்ஜெட்லேருந்து ஒரு 50% ப்ராஃபிட் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேலேயே வந்து ஒவ்வொரு படத்துலையும் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னும் போது we feel very honest to our work. and அந்த ஆடியன்ஸுக்கும் நாங்கள் வெறும் ப்ரொடியூசரை காப்பாற்றுற படம் எடுத்தால் போதாது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 2,000 ரூபாய் வந்து தேட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அந்த 2,000 ரூபாய்க்கும் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே பி வாசு சாரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவரை ஹானர் பண்ணுறதுக்கு என்னோட லைஃபோட ஒன் ஆஃப் த முக்கியமான மனிதர் ஐசரி கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து என்னுடைய ஃபேவரட் சத்யராஜ் சார், எங்கள் ஹீரோ, எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹீரோ. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஃபாதர் கேரக்டர் அண்ட் யூ ஆஸ் அ சன். அண்டு அவங்க வந்து ஒரு ராட்சச நடிகைன்னு சொல்லுவேன் நான். ஊர்வசி அவர்களை வந்து அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட். லெட்டர் செட்டில். மேம் உட்காருங்க, மேம் உட்காரு. ஆக்ஷன் ஆக்ஷனோட உட்காந்துட்டீங்க. ஓகே. ஸோ அவங்க ஊர்வசி அவங்க வந்து இப்போ நான் என்னுடைய போன படத்தில் சிவலிங்கால வடிவேலுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து படப்படன்னு டைலாக் போயிட்டே இருக்கும். வடிவேல் கிட்ட சொல்லிட்டா போதும், அது எவ்வளோ டெவலப் பண்ண முடியும் பண்ணுவார். இவங்க அதை கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவுண்டர் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல ஒரு லைட்டாக மிஸ் பண்ண போகிறா தெரிஞ்சு இவங்க டைலாக் விட்டு அந்த டைலாக் அப்படின்னு லிப்பில் டக்குன்னு ப்ரான் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே ஷாக். அதாவது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஊர்வசி அவங்க வந்து அவங்க டைலாக் மட்டும் படிக்கிறது இல்லை, எதிர்க்கு இருக்கிறவங்க டைலாக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் ரியாக்ட் பண்ணி அதுக்கும் கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது டைலாக் பேசுகிறவங்க ஆர்டிஸ்ட்ன்றதை விட இந்த டைலாக் ரியாக்ஷன் கொடுக்குறவங்க தான் ஆர்டிஸ்ட். பேசும்பொழுது நம்ம எப்படி வேணால் பேசலாம். சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆக்டர். ஒரு கவிதை படிச்சிருக்கேன் விஜய், நான் அந்த கரெக்ட் வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல. ஆடை இல்லாத குமரி குழந்தையை பார்த்து நாளைய அழகியன்னு சொல்றதை விட ஆடை இல்லாத குமரியை பார்த்து நேற்றைய குழந்தையேன்னு சொல்லக்கூடாதாங்கிற மாதிரி சூப்பர் லைஃப். எனக்கு ரொம்ப மனசுல நின்ன லைஃப். ஊர்வசி மேடத்தினுடைய அந்த மெமரி பவரை சொல்லணும். நான் அந்த பாப்பா பாட்டு
நான் அந்த பாட்டை பார்த்தப்போ அடடா இப்படி ஒரு லைனா, அடடா இப்படி ஒரு லிரிக்ஸா, இது யாரையே எழுத முடியும், விஜயனால் தான் எழுத முடியும். இப்போ திருப்பி பேசுறேன்னா பூரா மறந்துட்டேன். ஆனால் அவங்க நீங்கள் என்னைக்கோ எழுதின ஒரு பாட்டை மைண்டில் வச்சுட்டு அப்படியே சொல்கிறாங்க பாருங்க. இப்போ அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய மெமரி பவர். அவங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் சேர்த்து கரைச்சி கொடுத்துருப்பாங்க ஊர்வசி மேடம். அப்படி அவங்க வந்து இந்தியன் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். Talking about Urvashi ji, since I was married to Sri, she herself was a great actor. I was first her fan, then her lover, and then her husband. In a lot of her confessions about various things, one thing that I remember, she had a huge respect for Urvashi. In fact, she always told me, amongst the better actresses, best actresses in down south is Urvashi, because she works from the heart. I feel the same, and I felt the same then. I remember watching her first film, Mundani Muduchi, with Bhagyaraj. And after, I don't know whether she remembers, after watching the film, I think I saw the film in Alankar Theatre here in Mount Road. After watching the film, I went to her house. Do you remember I had come to your house? Huh? Your first house in Chennai. It took me time to find your house. Somehow I landed there, saw you, wished you. And I felt, that was the beginning of a huge star. That film was a huge success. And obviously her value as an actor, everybody recognized, and she went ahead with this. She's still heading a glorious career, even as a character actor, first as a heroine, then as a character actor. And I feel, whichever film she does, she will remain a backbone of the film. She's such a powerful actor. எல்லா மொழிகளிலும் படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். கர்ட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இருக்கிறதுலே பெரிய வசனமாக இருந்தாலும் சரி, இவங்க சொன்னால் அது நம்ம ஹார்ட்டில் போய் அப்படியே பதிஞ்சிரும். நல்ல கத்துறோம். லெட்ஸ் வெல்கம் ஊர்வசி மேம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பொதுவாக இப்போ பாலாஜியோட வார்த்தைகளை தான் நான் அடோவ் பண்ணேன். எங்கே பாலாஜி? இங்கே இருக்காரு மேம். உங்கள் ஸ்பீச் பக்கத்தில் இருந்து கேட்கணுன்றதுக்காக. என்ன தெரியுமா, இது இந்த பிள்ளை என் தம்பி மாதிரி. நான் என்ன வேணாலும் திடீர்னு பயங்கர டென்ஷனாக, ஊர்வசி இங்கே வாடி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி மரக்காண்டிடுச்சு அந்த பையலுக்கு. மைக்கு கையில் கிடைச்சா மொத்ததோ மைக்கு கையில். ரொம்ப அநியாயமா பேசுறீங்க மேம். ஊர்வசின்னு சொல்லியிருக்கேன், ஆனா எங்க வாடின்னு உங்களை சொன்னதே உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைச்சிருந்தேன் இத்தனை நாள். உண்மையா சொல்லணும்னா அவங்க வயசை கம்மி பண்றதுக்காக அக்கா மாதிரிலாம் சொல்றாங்க. என்னோட அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அண்ட் சினிமாவில் வந்து அவங்களோட அப்படியே ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் இவங்களை பார்க்குறேன். என் அம்மாவை தான் பார்க்குறேன். அண்ட் இவங்க கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அண்ட் மூக்குத்தி அம்மனில் ஆரம்பிச்சது. அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் யூ மேம். அதுதான் நான் ஏன் இங்கே ஓரமாக நின்றுருந்தேன்னா, நீங்கள் வரும்போது இந்த ஸ்டேஜுக்கு நான் வரணும்னு உங்கள் கூட வேலை செஞ்சது வந்து என்னோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச். என்ன யாருன்னு எனக்கு நல்ல ஒரு பாட்டு இருக்குமே புது கவிதையில, என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேங்கிற மாதிரி என்னுடைய வேல்யூ, உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியல மேடம். ஏன் மேடம் நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஃபங்க்ஷன் வர மாட்டேன்றீங்க, ஏன் மேடம் அதில் இன்டர்வியூ கொடு, இப்படியே என்னை பற்றி என்னுடைய வேல்யூவை அப்படி அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு ஃபேமிலி பர்சன். அது ரொம்ப ரேர் இல்லைங்களா? அதாவது உரிமையோட, என்ன மேடம் அப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் அப்படி இருக்க, அப்படியாப்பா இல்லைப்பா அந்த ஷூட்டிங்லேருந்து ஃபங்க்ஷன் ஏன்ப்பா வரும், ஐயோ நீங்கள் வாங்கலை மேடம் உங்களை பார்க்கணும். இப்போ இந்த இதுக்கு கூட நான் கேரளாவில் ஷூட்டிங்லேருந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன். ஏன்னா ஒரு பயங்கர ரெயின், அங்கே ஷூட்டிங் நடக்காமல் இருக்குது. தம்பி ஏன்பா நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நான் வரணுமா மேடம், நீங்கள் வர்றீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு, நீங்கள் வரல அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்கள் வேஸ்ட்டு மேடம். அப்புறம் அந்த டென்ஷனில் என்ன பேசுறதுன்னே தெரியாது. இதுக்கு கண்ணா பின்னான்னு பேசிடும். வச்சதுக்கப்புறம் நான் இது என்னத்துக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அண்ட் ரொம்ப இதயத்துக்குள்ளார இருந்து, மேம் உங்களுக்கு உங்களை பிராண்ட் பண்ணிக்க தெரியல, உங்களுக்கு ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறது தெரியல, அதை கொடுத்தாலும் அந்த டைட்டிலை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஸோ சமீபத்தில் விகடன் வந்து 2020 எஸ்பெஷலி ஃபார் மூக்குத்தி அம்மன் எவர்கிரீன் ஸ்டார்னு நீங்கள் போடுங்க மேடம், விகடனுடைய சரித்திரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டார் பட்டம் கொடுக்குறோம், நீங்கள் போடுங்க. சரிங்க, ஒரே ஒரு ஷீல்டு தான் பண்ணாங்க. அது ஒரு ஷீல்டு எனக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 2020 கோவிடில் இந்த ஃபங்க்ஷன் நடத்தலை அவங்க.
மறந்துடுவேன். அப்புறம் நான் சொன்னேன், பாலாஜி எல்லா படத்துக்கும் மறந்துட்டேப்பா, நீ போடு, இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஐயோ இது வேற இடத்துல இருந்தால் அதுவே இப்போ எல்லா இடத்துலையும் பரப்பி இருப்பாங்களே, என்னமே நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ எனக்கு உரிமையோடு பேசுறதுனால எனக்கு நோ சொல்லவே முடியாது. படங்களுடைய பல ஃபார்மாலிட்டி பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் சில இடத்துல முடியாதுப்பா, அந்த பேமெண்ட் நான் பண்ண மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவேன். மேம் அதை விட்டுருங்க மேம், எனக்காக பண்ணுங்க மேம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாலாஜிங்கிறது என் குடும்பத்தில் ஒருத்தர், அப்படி தான் என் வீட்டுக்காரருக்கும் என் குழந்தைக்கும் எல்லாருக்குமே. அப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் இப்போ பாலாஜி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபிலிம் அந்த ஒரு காலத்துக்கு கொண்டு வரும். மூக்குத்தி அம்மன் பார்க்கும்போதும் எல்லாரும் என்கிட்ட சொன்னதும், நான் அந்த கதை கேட்டு அந்த செட்டுக்கு போகும்போதும், ஒரு அம்மா, ஒரு 3 பொண்ணுங்க, ஒரு பையன், இதை சுற்றி எடுக்கிறாரே, நம்பி எடுக்கிறாரே, எனக்கே சில நேரம் ஒரு டவுட்டு. ஒரு சீன் கூட ஸ்க்ரீன் பேப்பர் எனக்கு காட்டவே இல்லை. மேடம் நீங்கள் வர்றீங்க, நம்மளாம் நீங்கள் நிற்போம், நீங்கள் இப்படி பேசி அந்த மாதிரி தான் வரணுமே, அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுறது. அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, நீங்கள் பேசுகிறது எல்லாம் கரெக்டாக பேசிடுவாங்க. அந்த பொண்ணுங்களை மேம் 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 நீங்கள் பேசுகிறப்ப என்ன பேசணும். ஸோ நான் என்னென்ன அந்த படம் ஃபுல்லாகவே நான் ஒரு அம்மா, இதுக்கெல்லாம் என் பசங்க, என் வாயில் என்ன வருதோ இந்த சீன் கண்டதுக்கு நான் பேசுவேன். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எஸ்பெஷலி 2 சீரியஸ் சீன் இருந்துச்சு, அதில் எழுதவே இல்லை, டைலாக்ஸே எழுதலை. மேடம் இப்படி தான் வரணும், உங்களுக்கு இந்த 4 பிள்ளைங்க இருக்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, ஒரு அடித்து விடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிருப்பார், அப்படி வச்சு பேசுங்க. நயன்தாராவை உட்கார வச்சுட்டு எனக்கு பிரேக்குக்கு முன்னாடி எடுக்கிறாரு, என்னத்தை பேசுறதுன்னு ஆரம்பிச்சு எப்படியோ டேக்கில் ஆக்ஷன் ஏதோ வந்துச்சு. நயன்தாரா கட்டி ஐயோ என்ன அழுதுட்டாங்க டக்குன்னு அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய கவுண்டர்ஸ் மற்ற டைலாக்ஸ் எல்லாம். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு நம்பிக்கை அவங்க மேலே வைக்கிறாங்கன்னா ரொம்ப ரேர் அது. இந்த படம் நானும் சத்யராஜாரும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பேசிப்போம், இந்த பாலாஜி நம்ம என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்கிறாங்கல்ல, நல்லா கரெக்டாக சொல்கிறாங்கல்ல. அப்போ சின்ன குழந்தை மாதிரி அவர் ஃபீல் ஆகிட்டார். இதில் நான் அவ்வளோ காமெடி பண்ணணுமா பாலு, கட்டப்பான்னு அப்படி ஆகிட்டார்ல நடுவில், பயங்கரமாக இதாகிட்டார். அப்போ திடீர்னு பழைய சத்யராஜை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அவருக்கு வந்து எந்த மேக்கப்பும் போடாமல் தான் அவர் அழகு. அவர் தனித்தனியாக அந்த கிரீடம் எல்லாம் எடுத்து வச்சு வேற ஒரு ஃபிகரில் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா பாலாஜி அப்படின்னு. அப்புறம் சின்னதாக படம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்யராஜ் சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் சார் உங்களுக்கு தெரியும், பயங்கர அருவ படம், உட்கார முடியல. படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா அந்த ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் நிற்கிறாங்க. தலைவர் பார்த்துட்டு ஆஹோங்கிறார் கையை கொடுத்து, தலைவர் சூப்பர் அப்படின்ட்டு. காரில் போகும்போது கேட்குறேன் சத்யராஜ் சார்கிட்ட, தலைவர் எப்படி தலைவர் இந்த படத்தை மனசாட்சி இல்லாமல் இப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு. தலைவர் அடுத்த வாரம் படம் ரிலீஸு, படம் ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட வந்து இப்படி ஒரு கதையை பண்ணுறேன்னா நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம். படத்தை எடுத்துட்டாரு, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆனால் அவருக்கே முடிவு தெரிய போகுது ஃபர்ஸ்ட் ஷோவில். அதுக்குள்ளே நம்ம ஒரு உண்மையை சொல்லி இந்த ஒரு வாரம் நம்ம அவருக்கு பயன் ஆகிடுவோம். அப்புறம் முதல்ல ஷோ ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் என்ன நினைப்பாரு, இந்த நாராயணன் அன்னைக்கே வாய வச்சான் அதனால தான் படம் ஓடலைம்பாங்க. எதுக்கு, ஒரு வாரம் சந்தோஷமா இருப்பாரு, படம் நல்லா ஓடலைன்னு தெரிஞ்சா கூட சத்யராஜ் சாருக்கு படம் பிடிச்சிருக்கு, அவருக்கு புரிஞ்சுது, இவங்களுக்கு புரியலன்ட்டு அப்போ கூட நம்மளை பாராட்டுவாங்க. ஆனால் இதில் நான் ஆஃப் அறிவுரை எடுத்துக்கிட்டேன், மனசுல ஒரு மாதிரி சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் ப்ரீவியூக்கு போகாமல் தடுந்துக்கிட்டேன் நான், அவ்வளோதான். இந்த மாதிரி அவங்க எத்தனையோ கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாலாஜி, தேங்க்ஸ். நீங்க முந்தானைய முடிச்சிலிருந்து பார்த்து மகளிர் மட்டுமெல்லாம் பார்த்து மிரண்டு போன, பிரமிச்சு போன ஒரு ஊர்வசித்த தெரியும். இது போக மம்முட்டி சார் கூட, மோகன்லால் சார் கூட அவங்க பண்ண படம்லாம் வந்து அவ்வளவு அற்புதமான படங்கள். நான் அவங்க நடிச்ச மலையாள படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இதுக்கு மேல வெரைட்டி பண்ண முடியாது. அது சில பேருக்கு அந்த ஒரு முகம் அமையும், டக்குன்னு சோகம், காமெடி எல்லாமே சேர்ந்து வரும். ஆனா மற்ற நேரத்துல வந்து இந்த நடிப்பை பத்தி பேசிட்டு பிரச்சனையே இல்லை. செட்டில் வந்து ஃபுல் ஜாலி. கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் எடுக்கிறோம். எங்கள்கிட்ட என்ன சார் உங்க ஊர் கோயம்புத்தூர்னு சொல்றீங்க, இங்க தலைச்சீரன்னு ஒரு பிரியாணி கடை இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார், நீங்க அங்க சாப்பிட்டது இல்லையா சார், அங்க நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. ஐயோ அங்க ஒரு பீஃப் பிரியாணி இருக்கு சார், அது சூப்பராயிட்டு இருக்கு சார், நீங்க அந்த கரிமீன் சாப்பிட்டுருக்க சார், கரிமீன் அங்க, ஐயோ என்ன சார் கரிமீன் கேரளாவில் சாப்பிடுங்க, இங்க கோயம்புத்தூர்ல தலைச்சேரி பிரியாணி சார் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு சார், அங்க நான் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா சார், பிரெயின் ஃப்ரை சாப்பிடுமா சார், பிரெயின் ஃப்ரை, லிவர் கிட்டு எல்லாம் சாப்பிடும் சார், எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இன்னும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஷூட்டிங் பண்ணலாம் சார். அது என்ன சார் அந்த ஒரு காம்பினேஷன். அதில் சீமாக்கா, பழைய ஆர்டிஸ்டுங்களை எல்லாரையுமே அதில் வந்து அவங்க டேலண்ட் உள்ளவங்களை அதை கொண்டு வரணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்கெல்லாம் இருக்கணும், இவங்க இருக்கணும், அவங்க இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிறந்த உழைப்பாளி விஜய் அழகாக சொன்னார், முயற்சியே மூச்சாக்கிறவன் வந்து முக்கிய புள்ளி ஆயிடுவார்னு. 100% கரெக்ட். ஏன்னா விஜயோட கவிதைகள் எல்லாம் நான் படிப்பேன். இந்த ஹீரோவாக நடிக்க ஒரு டேர்ன் பண்ண உடனே
அது ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு நிறைய பாட்டுகள் மிஸ் ஆச்சு. அப்படி ரொம்ப ஒரு நாள் சோர்வாக உட்கார்ந்துருக்கும் போது நம்ம விஜய் சேதுபதி மாதிரி வருஷத்துக்கு 10 படமாக நடிக்கிறோம், ஏதோ 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறோம், அதுக்கே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு உண்மையிலே வருத்தத்தில் இருக்கும்போது தான் திருப்பியும் 10 ஆண்டுக்கு அப்புறம் பாலாஜி எனக்கு கால் பண்ணார். எல்கேஜி படத்தில் ஃபுல் சாங் நீங்கள் தான் சார் எழுதணும் அப்படின்னு சொல்லி என்ன திருப்பியும் ஒரு எனக்கு பாக்யராஜ் சார் எப்படி எனக்கு ஒரு முதல் அறிமுகம் கொடுத்தாரோ அது மாதிரி பாலாஜி எனக்கு 2வது என்ட்ரியை 2வது ரவுண்டை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அவர் என்னால் மறக்க முடியாத ஒரு அற்புதமான மனிதர். நான் ரொம்ப அவரை பார்த்து வியந்திருக்கேன். நிறைய டேலண்ட்ஸு, அதாவது அவர் ஆர்ஜே பாலாஜின்னு சொல்கிறத விட ஆல்ரவுண்டர் பாலாஜி அப்படின்னு தான் நான் அவரை பார்க்குறேன். ஸோ திறமை வாய்ந்தவங்களை தன்னுடைய அன்பாலையும் பண்பாலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு டேலண்ட் பாலாஜிட்டே இருக்கு. அதனால இந்த படத்துக்கு அடுத்து மேபி நான் சொல்கிறேன் ஃப்ராங்கா, ரஜினி சாரை வரைக்கும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணால் ரசிப்பாங்கிறது பாலாஜிக்கு தெரியும். கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி சொல்கிறது வந்து அந்த ஒரு 4 வார்த்தை தெரியும் அவர் கிரிக்கெட்டை பற்றி. ஆனால் பின்வாரு பாருங்க, யாக்கர் போட்டார் 1 pitch அவுட்டு. அதாவது இங்கிலீஷில் மட்டும்தான் பார்க்கணும், இங்கிலீஷ் கமெண்ட்ரி மட்டும்தான், அதை வச்சு தான் டிவி பார்க்கணும்னு சொல்லி இருக்கிற குரூப்பு கிட்ட அவங்க கூட இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து ஃபேமஸ் ஆனது காரணம் உங்களால் தான். நிஜமா எங்கள் வீட்லேயே நிறைய பேர், என் பசங்கள்லாம் கூட பயங்கர ஃபேன் உங்களுக்கு. அதாவது அது கிரிக்கெட்டில் வந்து நடுவில் தோத்தா கூட உங்களுடைய அந்த கமெண்ட்டில் வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுப்போம். ஸோ அப்படி ஒருத்தர். அது இல்லாமல் வந்து அவர் சும்மா அந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசி அப்படி வந்துட்டாருன்னு சாதாரணமாக நினைக்க முடியாது. அவருடைய உழைப்பு என்னன்றது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஆர்ஜேவாக இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் நடித்து காமெடி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாகிறது வந்து அவர் வந்து அதுக்கு அந்த முயற்சி இருக்குல்ல, அது எப்படி சொல்கிறதே தெரில. அதாவது எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் அந்த மூக்குத்தி அம்மன் மூலிமா அடுத்த ஸ்டெப் யூகேஜிக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஸ்கூலில் என்ட்ரி ஆகிருக்கீங்க. இன்னும் காலேஜுக்கு போனோம், பிஜி அதெல்லாம் முடித்து டாக்டரேட் வாங்குற அளவுக்கு பெருசாக வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு வளரணும், இது அதான் என்னோட ஆசை. என் படத்தை பற்றி நானே பெருமையாக பேசியிருக்கக்கூடாது, போர் அடிக்கும். பட் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். சத்யராஜ் சாருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜோடியாக நான் ஆக்ட் பண்ணுறேன். தம்பி ரொம்ப சந்தோஷம். அப்புறம்னா ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். சூரரை போற்றில் வந்து ஒரு ஸ்லாங், மதுரை ஸ்லாங் பேசி ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, சரியாக வருமா இல்லையாங்கிற எந்த பயமும் கிடையாது இந்த பொண்ணுக்கு. இந்த படம் அவளுக்கு செகண்ட் படம்னும் போது இன்னும் இந்த காம்பினேஷன் போது பாலாஜி ஸ்பாட்டில் இந்த மாதிரி இந்த வேட்டி கட்டி அவ்வளோ அமைதியாக நிற்கிறாரு. வெரி சாரி, இப்படி கிடையாது. அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தராசில் இவரும் ஒரு தராசில் சரவணும், புரியுதுங்களா? பயங்கர டென்ஷன் ஆகிடுவாப்ல. ஸோ அவள் கரெக்டாக சொன்னா, சரவணன் சார் அது ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்துடுவாப்புல, அது வேற விஷயம். ஸோ என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள், அதாவது பட்ஜெட்டில் நிற்கணும், ப்ரொடியூசருக்கு லாபம் வரணும். நம்ம எல்லாம் சில நேரம் நைட்டெல்லாம் வச்சு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கூட கோச்சிக்குவேன், சண்டை போடுவேன். பட் இவ்வளவு நாள்னு போட்டிருக்கோம். இந்த படம் இந்த பட்ஜெட்டில் இருந்தால் தான் இதுக்கு ஒரு லாபம் வந்தால் ப்ரொடியூசருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்கணும். நாளைக்கு நான் ஆக்ட் பண்ணலைனாலும் யார் ஆக்ட் பண்ணாலும் நல்ல சக்ஸஸ் அவர் கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். இங்கே வந்து நின்னதுக்கு முக்கியமான ரீசன் உண்மையிலேயே ஐ see her லைக் மை மதர். அண்ட் ஒரு இந்தியாவில் டாப் 10 நடிகர்கள் நடிகைகள் எடுத்து அடுத்த லாஸ்ட் 50 வருஷத்தில் வந்திருந்தாங்கன்னா இவங்கள தான் நான் அந்த லிஸ்ட்டில் பெரிய இடத்துல வைப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவங்களுக்கு சினிமாவில் தெரியாததே கிடையாது. எங்கேயோ எப்போவோ பா விஜய் கவிதை படித்து இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க படிப்பாங்க. கேமரா டீட்டெயில்ஸ் தெரியும். அடுத்த ஆக்டர் நடிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அவங்க என்ன பண்ணோம், டெக்னிக்கலாக கேமராவில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி நிற்கணும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. கமல் சார் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வேலை பண்ணதுலேயே இன்டெலிஜென்ட் நடிகை அவங்க தான். அண்ட் 100% இந்த 2 இடத்துல நான் இது வரைக்கும் இவங்களை மாதிரி ஒருத்தங்களை பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க வந்து ஊர்வசி இங்கே வான்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட எனக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. இந்த படம் நான் மூக்குத்தி அம்மன் அவங்க கிட்ட முதல்ல போய் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க அவங்க டஃப் ஆக்டர் டு ஒர்க் பார்த்துக்கோங்க பாலாஜி. நயன்தாரா பயங்கர பஞ்சுவலாக இருப்பாங்க, அவங்க டஃப் ஆக்டர்லாம் சொன்னாங்க. பட் உண்மையை சொல்கிறேன், இவங்களோட ஒரு குழந்தை மாதிரி நடிகை கிடையவே கிடையாது. எஸ்
சில நாளைக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாது, காலையில் 9 மணிக்கு வரத்துக்கு 10 மணிக்கு தான் வர முடியும் பாலாஜி பரவாயில்லையானுவாங்க. ஆனால் 10 நிமிஷத்தில் அந்த சீனை முடிச்சிருவாங்க. அண்ட் ஒரு ராட்சசி, நடிப்பு ராட்சசின்னு சத்யராஜ் சார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த நடிப்பு ராட்சசி, இவரோட பெரிய ஃபேன் இந்த படத்தில் சத்யராஜ் சார் தான். மேம், இதுக்கப்புறம் நான் எந்த படம் எடுத்தாலும் முதல்ல எனக்கு எழுத வருதே உங்களோட கேரக்டர் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், மறுபடியும் எங்கள் கூட நடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ வாண்ட் டு தேங்க் யூ இன் திஸ் மூமெண்ட் ஃபார் மேக்கிங் வீட்டில் விசேஷம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்தியாவில் ஒரு பெஸ்ட் நடிகையை கூட்டு வந்து நீனா குப்தா மாதிரி நடிங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த படத்தை ஹிந்தி படத்தோட 10 times பெட்டர்னு ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் சொன்னார். அது மாதிரி மாற்றினதில் உங்கள் பெரிய பங்கு இருக்குது. தேங்க்யூ, நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ போனிஜி, தேங்க்யூ. பிகாஸ் ஸ்ரீதேவி மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் உங்கள் படத்தில் நான் நடிக்கும்போது என்னமோ மனசுக்கு நிறைவாக இருக்கேன். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம்.